கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையை கவனத்தோடும் விசுவாசத்தோடும் கேட்கும் போது இந்த வார்த்தை நமக்குள்ளே பெரிய வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறது. எபிரேயர் 4:2 சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, 2 கூட்டத்தாரை இங்கு பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சையோடும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் கேட்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அந்த வசனத்துக்குள் இருக்கிற மெய்யான சாரமும் மெய்யான சதும் மெய்யான விடுதலையும் மெய்யான ஆசீர்வாதமும் மெய்யான சுகமும் மெய்யான சுபிட்சமும் இறங்கிற்று. ஆனால் அவிசுவாசத்தோடு கேட்ட மக்களுக்கு இந்த வசனத்தை கேட்டார்களே தவிர அதை விசுவாசிக்காமல் போனபடினாலே, அந்த வார்த்தையை நம்பாமல் போனபடினாலே தங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனத்தையும் காண முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு வாக்குத்தத்தமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்து அந்த வசனத்தை நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். கேட்கிறத விட கவனிக்கிறத விட கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும் போது இன்னும் நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கும், உங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்டு அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.